நமஸ்காரம். எஸ்டி ஸ்ரீதரன் யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இன்று நம்முடைய திரு கே ஜானகிராமன் அவர்களும் பிஜி நாராயணசாமி ஜிக்கியுடைய ஓன் பிரதர். ஜிக்கியை பற்றி எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். ஏன்னா ஜிக்கியுடைய கூட இருந்து அவர் பயணம் பண்ணியிருக்காரு. அவர் ஜிக்கியை பற்றி பேச போகிறோம். சார், இப்போ ஜிக்கி பிறந்த ஊர் எந்த ஊர் சார்? பல்லாரி. பெல்லாரி. பல்லாரி. ஓ, இப்போ ஜிக்கியோட கூட பிறந்த எவ்வளோ பேர்? கூட பிறந்தவங்க நாங்கள் மொத்தம் 16 பேர். 16 பேர். இப்போ சினிமாவில் எப்படி பாட ஆசை வந்தவங்களுக்கு? சினிமாவில் அவங்க பாடுறதுக்கு ஆசை காரணம் யாருன்னா எங்கள் மாமா சிட்டிபாபு. அவர் என்ன இருந்தார்? சிட்டிபாபு நாயுடு. அவர் என்ன இருந்தார்? அவர் எம்ஜிஆர் ஃபிலிம்ஸ் இதில் எடிட்டிங்கில் இருந்தார். எடிட்டிங் இருந்தாரா? ஆமாம், எடிட்டிங். இங்கே அடையாரில். ஆமாம், அடையாரில் இருந்தார். ஸோ ஜிக்கி குரலை கேட்டுட்டு அவர் ஜிக்கி வாய்ஸை கேட்டு திருமாலை கொண்டு வந்தார். ஜிக்கிக்கு அந்த அம்மா சினிமாவில் வர மாதிரி இல்லை. ஆனால் இவர் ஃபோர்ஸ் பண்ணி அவங்க அம்மா கோரஸில் பாட வச்சார். ஆமாம், பாட வச்சு அப்படியே ஒன்றுனா அது வந்தது. பிஜி கிருஷ்ணவேணி தான் அவங்க பேர் கேள்விப்பட்டிருக்கேன். அது பிஜின்றது வீட்டு நேம். பில்லா கஜபதி நாயுடு அப்பா பேர். அதனால பிஜி கிருஷ்ணவேணின்னு அது ஆனால் அந்த அம்மா பேர் கியூஜி கிருஷ்ணவேணி தான். ஆனால் ஒரிஜினல் நேம். ஆனால் ஜிக்கின்னு வீட்டில் கூப்பிடுவாங்க செல்லமா. எங்கள் அப்பா அப்படியே ஜிக்கி சினிமாலேயும் அப்படியே வந்துச்சு. இப்போ மெட்ராஸ்க்கு நீங்கள் இதில் கேள்விப்பட்டேன், ராயப்பேட்டை இருந்தது. ஆமாம், ராயப்பேட்டை 1940. 40யா? அப்பயே வந்துட்டோம். ஓ, இப்போ ஜிக்கி பாடின முதல் படம் ஞான சுந்தரி. 5 வயசு. 5 வயசா? ஆமாம், அப்போ 5 வயசு இருக்கும். ஓ, அதில் சில இதில் 5 வயசு போட்டுக்கிறோம், சில இதில் 6 வயசு போட்டுக்கிறோம். அது நம்மளுக்கு இது என்ன பாட்டு பாடினாங்க? மாத்தா ஆதி இந்த ஜோதி. அது பிஏ பெரியநாயகி. ஆமா, முதல் பாட்டு. அவங்களும் இவங்களும் எம்பி ராஜம்மா. அந்த மாதிரி இவங்க பாடினது. பாடினது அதாவது நான் சொல்லி சின்ன பொண்ணா இருக்கு பெரியவனே இவங்க அந்த பாட்டு பெரியநாயகி. அதான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஆமா. சார், இப்போ சம்சாரம் படம் எவ்வளோ 2 படம் வந்தா? ரெண்டு படம் இந்த ஒன்று 1951 ஒன்று அதான் இருந்தது. அது ஜெமினி. அதுக்கு முன்னாடி ஒன்று சம்சாரம். அது ஆக்ட் பண்ணாங்க. அது இல்லை, ஞான சௌந்தரி. ஞான சௌந்தரி 2 வந்தது. ஒன்று டிஆர் மகாலிங்கம், ஒன்று சிட்டாடர் பிலிம்ஸ். ஆமா, இன்னொன்று ஜெமினி எடுத்தாரு. அந்த ஜெமினி எடுத்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. அதுல இதுல இருக்கிறவங்க இல்ல, அதுல எல்லாமே வேற. ரெண்டும் ஒரே நேரத்துல ரிலீஸ் ஆச்சு. ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. ஆனா ஜெமினி இது ஓடல, சிட்டாடல் இது ஓடி. ரிவ்யூல பார்த்தா ஜெமினி எடுத்த ஞான சௌந்தரி அந்த பாஷையெல்லாம் தெரியாது. ரொம்ப இயல்பா இல்லை. ஜோசப் பிள்ளையத்தில் சொல்லிட்டு என்னையாலும் மேரி மாதா பாட்டு ஜோசப் பிள்ளை சித்தா நல்லா இருந்தது. அப்புறம் இப்போ ஜிக்கிக்கு என்னை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு லைஃப்லேயே ஒரு ஃபேவரட் போக கொடுத்த பாட்டு இந்த பாட்டு சம்சார படத்தில் நொடநட வண்டி குடுகுடு வண்டின்னு சொல்லிட்டு. கரெக்டா சார்? அதோட சார் சான்ஸ் வந்து ஜிக்கிக்கு சார் எப்படி அது படத்தை பல சான்ஸ் சம்சார படத்தில்? அது சிட்டிபாபு எங்க மாமா சிட்டிபாபு நாயுடு அந்த காலத்துல அவர் எம்ஜிஆர் பிலிம்ஸ்ல எடிட்டிங்ல இருந்தாரு. அது அடையாறுல இருக்குது. நெப்டியூன் ஸ்டுடியோ. அது பேர் கூட அவங்க அம்மா பேர்ல மாதிரி ஆச்சு, எம்ஜிஆர் பேர்ல. சத்யா ஸ்டுடியோ. இப்போ சத்யா ஸ்டுடியோ, அப்போ நெப்டியூன் ஸ்டுடியோ. அப்போ எம்ஜிஆர் கிட்ட இவர் கொஞ்சம் போய் வர பழக்கம் இருந்தது. அதனால இந்த அம்மா பாட வைக்கணும் ஒரு இதில் பாட வச்சாரு. அதுல 5 வயசுல அந்த அம்மா சைக்கிள் வச்சு விட்டு போவார் அந்த அம்மா ஸ்டுடியோக்கெல்லாம். ஆமா, சைக்கிள் தான் போவார், பின்னாடி உட்கார வச்சு. அதுல இதுல துணி போடுவாங்க, பின்னாடி உட்கார வச்சு அந்த அம்மாவுக்கு இதாகாத போவாங்க. அவ சின்ன கவுன் போட்டு, சின்ன பொண்ணு. ஸ்கூல் போனாங்க. ஏன்னா ஒரு 5 வயசு 6 வயசு பாடினா படம் ஸ்கூல் போவாங்க. அவ்வளவுதான். 3-4 வயசு தான் பாடினாங்க. அதோட ஸ்கூல் இறக்கிட்டாங்க.
போறேன். அவ்வளோதான். வந்தமா போகல ஸ்கூலுக்கு. ஸ்கூல்ல எங்க படிச்சாங்க உங்க ஊர்லயா? இங்கேயே நம்ம ஊர் சின்ன சின்ன ஸ்கூல் அங்கே பக்கத்தில். இங்க மெட்ராஸ்லயா? ஆமாம், மெட்ராஸ்லேயே. ராயப்பேட்டை. ராயப்பேட்டா. ஓ பரவாயில்லையே. படித்தாங்க. ஆனால் அவ்வளோ இந்த அம்மாவுக்கு இப்போ வந்து ஆனால் தமிழ் தெரியும், சிலதெல்லாம் இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அவ்வளோதான். மற்றபடி அந்த அம்மா அதிகமாக படிக்கலை. திருமாவூர் ஐடியா இல்லை உங்களுக்கு? இது மாதிரி தான் படத்துக்கு போயிட்டாங்களா? சிட்டிபாபு சார் கொண்டு வந்தாருக்காரு. சினிமாவில் பாடணும் முதல்ல ஐடியா இல்லை, அப்பதான் வந்தாங்க சினிமாவில் வந்து. அப்போதான் நம்ம கோரஸு ஆமாம் ஒன்றுன்னா அப்போ வந்து கூட சுசிலாம்மா, ஜானகி போயிருந்தாங்க. ஆமாம், சுசீலாமா சொல்லிருக்காங்க ஒரு வாட்டி. சொல்லுங்க. போனமே சொன்னாங்க, என்னுடைய குரு வந்து ஜிக்கியம்மா தான். ஜிக்கியம்மா பாட்டு கேட்டுதான் நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன் வந்து. அந்த அம்மா குரல் யாருக்குமே வராது, அவங்க மாதிரி யாரும் பாட முடியாது. ஜிக்கியம்மா குரு நம்ம போய் நம்ம ஓட்டி. அதே மாதிரி நிறைய அந்த மாதிரி சான்ஸ் கொடுத்தாரு, அது சொன்னாங்க. இப்போ ஜிக்கியம்மா வந்து விட ராயப்பேட்டா. அது என்ன தெரியல ஸ்ரீபுரம் நம்பர் 10. நீங்க சொல்லுவீங்க அந்த வீட்டுக்கு வராத ஆளே கிடையாது. ஆமா, அந்த வீட்டுக்கு வந்து முதல் சிவாஜி எம்ஜிஆர் வந்தாங்க, லலிதா, பத்மினி, ராகினி எல்லாமே வந்தாங்க, எம்எல்வி வந்தாங்க, அப்புறம் டிவி ரத்னம் இவங்க வந்தாங்க, பானுமதி. அதனால பழைய நடிகருங்க, பழைய சினிமா ஆளுங்க அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க எல்லாருமே. அப்போ நான் ஒரு 10 வயசு இருக்கும். அப்போ 10 வயசு தான். 10 வயசு தான். அப்போ சுசிலாமா அங்கே வருவாங்க. ரிகார்டிங் அங்கே உள்ள நடக்கும் வீட்லயே. அந்த ரிகார்டிங் நடக்கும், நாங்கெல்லாம் ஜன்னல் ஏற்றி பார்ப்போம், என்ன பாட்டு பாடுறாங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ சுசிலா அம்மாவுக்கு ஒரு 18 வயசு இருக்கு அந்த அம்மாவுக்கு. அவ்வளோதான் 18 வயசு அந்த அம்மாவுக்கு. அப்போ நாங்கள் 10 வயசு சின்ன பசங்க. சுசிலா அம்மா பசங்க கத்துவானுங்க. அதுக்கு என்ன பண்ண, கதையெல்லாம் மூட்டுவாங்க. இவனுக்கு என்ன பண்ணாங்க, பின்பக்கம் ஜன்னல் போய் எட்டி பார்ப்பாங்க, பாட்டு பாடுறது எல்லாம் பசங்க. அந்த ஒரு ஞாபகம் எனக்கு இருக்கு. ஆமாம், இன்னைக்கும் சொல்லுவாங்க அந்த சுசிலா அம்மா, என்னெல்லாம் அப்போல்லாம் நீங்கள்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க, உங்கள் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் தெரியுதான்னு கேட்பாங்க. அப்போ நாங்கள் ஐடென்ட் பண்ணி சொல்லுவோம், தெரியும்னு சொல்லுவேன். ஆனால் அப்போ தான் சுசிலா அம்மா ஜானகிக்கும் இந்த அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸ். டிவி ரத்னம், எம்எல்பி, பீலீலா, இவங்க தான் காம்பினேஷன். அது வந்து பீலீலா இந்த அம்மா தான் நிறைய பாட்டு. இவர் ஜி ராமநாதன் அவங்க மியூசிக் தான் நிறைய பாடினது. ஆமாம், அதில் கண்டசாலாவும் ஜிக்கம்மா, லீலா, பானுமதி இவங்க 4 பேர் காம்பினேஷன். ஆமாம், எல்லா பாட்டும் அந்த காலத்து ஹிட் சாங்ஸ் எல்லாமே. ஆனால் இதில் மியூசிக் போடுறது வந்து ஃபுல்லாக இவர் தான். இவர் அவர் கண்டசாலா. ஆமாம், பாதாள பயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தெலுங்கு, தமிழ் எல்லாத்தையும். ஆனால் அவர் மாதிரி என்னை பொறுத்தவரையிலும் அவர் பாட்டுக்கு நான் வந்து அடிமை. கண்டசாலா பாட்டுக்கு. ஆனால் அந்த கண்டசாலா பாட்டுன்னா இன்றைக்கும் கேட்பேன், அது ஒரு குரலாக வருது. அதே மாதிரி அவர் மியூசிக் பண்ணதும் நல்லா பண்ணார், ஒன்று கூட ஃபெயிலியர் ஆகலை, ஆனால் நல்லா பண்ணார். அதே மாதிரி ஏஎம் ராஜா நல்லா பண்ணார், அவரும் நல்லா பண்ணார். எனக்கு வந்து சினிமா துறையில் எல்லாருமே பிடிக்கும். இவர் பிடிக்கணும், அவங்க பிடிக்கணும் தெரியாது, அது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க என்னங்க சார்ன்னு. எனக்கு எல்லாமே பாட்டு பிடிக்கும், எல்லா பாட்டும் நான் ரசிக்கக்கூடிய ஆள். ஆனால் அந்த உணர்வு என்னன்னா, இந்தம்மா பாட்டுங்கள்லாம் அந்த காலத்தில் நல்ல லிரிக்ஸ் எழுதுனாங்க. அந்த இந்த பாடுற விட எனக்கு அந்த லிரிக்ஸ் எழுத்து தான் பிடிக்கும் மெயின். அந்த வரிகள் இன்றைக்கி கேட்டால் கூட அந்த வரியில் தான் எனக்கு அந்த மனசில் பதியும். ஆனால் அந்த பாட்டு பாடியிருக்காங்க இவங்க, அதை ராகத்தோட தாளத்தோட எல்லாமே பாடியிருக்காங்க. ஆனால் சினிமா உலகம் தான். ஆனால் இதோட இந்த சினிமா உலகம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் பழைய படம்ன்றது இனிமேல் வரத்துக்கு சான்ஸ் கிடையாது. ஜாகிரதை சார். ஆமாம், ஜிக்கி பற்றி ஒரு பேச்சார் வந்து உங்களுக்கு ஜிக்கி நிறைய பாட்டுருக்காங்க. ஜிக்கி பாடுற பாட்டில் உங்கள் மனசை கவர்ந்த பாட்டு இது சொல்லுங்க. ஜிக்கி வந்து நிறைய பாட்டு பாடிருக்காங்க, அது ஆல்மோஸ்ட் எல்லா பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனாக்க இந்த ஜெமினி கணேசன் நடித்த ஒரு படத்தில் வந்து பி லீலாவோட சேர்ந்து பாடியிருப்பாங்க. அந்த பத்மினியும் வைஜெயந்தி மாலாவும் டான்ஸ் ஆடுவாங்க, வஞ்சிக்கோட்டை வாலிபன். அந்த படத்துல உள்ள பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து அரபு நாட்டு அழகில ஏஎம் ராஜாவோட உன் அன்பை தேடுகின்றேன் மாயராஜ், அந்த பாட்டும் நல்ல பாட்டு. இதெல்லாம் வந்து குறிப்பு அவங்க வந்து ஒரு பாட்டு நல்ல பாட்டு, ஒரு பாட்டு சுமாருன்னு சொல்ல முடியாது. அவங்க பாடின அத்தனை பாட்டுமே நல்ல பாட்டு. ஏஎம் ராஜாவும் சரி, ஜிக்கியும் சரி,
இன்று அளவும் வந்து சாகா வரன் பெற்றிருக்குன்னா அந்த ரெண்டு அவங்களுடைய குரலுக்கு தான். சார் நாராயணசாமி சார் இப்போ சார் சொல்றாங்க வந்து, அதாவது மெட்ராஸ்ல விட ஸ்ரீலங்கா சிங்கப்பூர்ல வந்து சிங்கப்பூர் தான் ஃபேமஸ். ஏர்வாஜிக்கு ரொம்ப ஃபேமஸ் இருக்காங்க. ஆமா, லண்டன் பிபிசி. இந்த ஊர் தான் ஃபேமஸ். அவங்க சிங்கப்பூர்ல போயிருக்காங்க. சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் ஒரு 50 வாட்டி போயிருப்பாங்க. அதே மாதிரி மலேசியா, அது ஸ்ரீலங்கா தான் அதிகம். அது அப்பதான் மயில் வாகனன் சிவானந்தா முதல் அவர் தான் இவங்களை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிடுது. அவர் தான் சிவானந்தா சர்பானந்தா. அதுக்கப்புறம் இவரு அவர் பேர் ராஜ் டிவியில் வந்திருக்காரு, அப்துல் ஹமீத். ஆமா, அப்துல் ஹமீதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா 1958 நான் அப்போ வந்து சித்தப்பா வீட்டில் படிச்சிருந்தேன் மதுரையில். சரி, அப்போ வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். அப்போதான் ரேடியோத்தில் இருந்து இந்த அவன் படத்துல இருந்து ஒரு பாட்டு, கல்யாண ஊர்வா எல்லாம் பாட கேட்டுட்டு அப்படியே ஆடி போயிட்டேன். வந்து இப்போ சின்ன பையன் தான், நான் ஸ்கூலில் படிச்சிருந்தேன். என்னமோ அந்த குரல் வந்து மரத்தை என்னமோ பண்ணிடுது. அப்போ வந்து அவ்வளோ தெரியாது, ஸ்கூல் பையன், ஸ்கூல் போகிற பையன். ஆனால் அந்த வாய்ஸ் பார்த்தீங்களா, அந்த கல்யாண ஊர்வலம் ஒரு பாட்டு பாடினது அந்த சோகமான பாடுவாங்க. அந்த இதில் வந்து அப்படியே மரத்தை கொண்டு போயிடுது. அதில் வந்து எனக்கு வந்து பி சுற்றுலா பாட்டு ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் திரு பிடிக்கும், நீரா எல்லாமே பிடிக்கும். இருந்தால் கூட நிக்கிய வாய்ஸ் ஒரு தனி ஒரு வாய்ஸ். ஆமா, கல்யாண ஊர்வலம் வரும் உல்லாசமே தரும் மகிழ்ந்து நான் ஆடிடுவேன், ஓ மகிழ்ந்து நான் ஆடிடுவேன். கல்யாண ஊர்வலம் வரும் உல்லாசமே தரும் மகிழ்ந்து நான் ஆடிடுவேன், ஓ மகிழ்ந்து நான் ஆடிடுவேன். அதே மாதிரி இவரு ஏஎம் ராஜாவும் அவரு வாய்ஸும் தனிதான். ஆனா அவங்க ஏஎம் ராஜா பாட்டு பாடுறாங்க, ஆனா அந்த வாய்ஸ் இதுவரையிலும் இன்னும் யாரும் செட் பண்ணி பாடல. அதே மாதிரி இந்த அம்மா வாய்ஸும் இதே இந்த இவங்க சொல்லுவாங்க சுசிலம்மா, நாங்கெல்லாம் பாடுறோம். ஆனால் ஒரு சொல்கிறாங்க அந்த அம்மா எதிர்க்க, நாங்கெல்லாம் பாடுறோம், ஆனால் ஜிக்கம்மா பாரி எங்களுக்கு அந்த அளவுக்கு வாய்ஸ் இல்லை இன்றைக்கே சொல்கிறாங்க அந்த அம்மா. ஆனால் அந்த அம்மா நல்லா பாடக்கூடியவங்க தான். யார்? நம்ம சுசிலம்மா. ஆனால் அந்த அம்மா நல்லா பாடுறாங்க. என்னை பொறுத்தவரையிலும் இதுவரையிலும் நல்லா பாடின்னு தான் இருக்காங்க இன்னும். ஆனால் இப்போ ஏஜ் ஆகி போச்சாங்க. சுசிலம்மா சொன்னதுக்கு வந்து ஜிக்கம்மா பாடுதல் வந்து பாடவும் நான் பாடல, அந்த அம்மா மாதிரி பாடவே முடியாது. ஆமா, அந்த ஹை ஸ்பீச் வந்து அவங்களால யாராலும் கொண்டு அந்த மாதிரி அடிக்க முடியாதுட்டாங்க. அந்த அம்மாவால் என்னால் அந்த பாட்டு பாட முடியாது, மறக்க முடியாது. ஆனா தமாஷ்ல இருந்து சோக பாட்டுல இருந்து எல்லா பாட்டும் அந்த அம்மா பாடுவாங்க. ஆனா அது வந்து என்னன்னா அது இதுல எடுத்தாங்க, அது என்ன படம் அது, தூர்தர்ஷன் அந்த பேட்டியில சொன்னாங்க அதெல்லாம். ஆனா வந்து சினிமா துறைன்றது அது வந்து இப்போ வந்து பழைய பாட்டுங்க தான் இன்னும் அந்த ஜனங்க கேட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர். புது பாட்டுங்க அது ஒரு ட்ரெண்டு. இப்போ புது பசங்கள்லாம் வராங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, பழைய பாட்டு கேட்குறவங்களும் இருக்காங்க, புது பாட்டு கேட்குறவங்களும் இருக்காங்க. இப்போ ஜெயராமன் இப்போ வந்து இப்போ ஜிக்கி வந்து எல்லா வேலைகளும் பாருங்களா, டிஎம்எஸோட பிபிஎஸோட அந்த அப்ப இருந்த முன்னணி பாடகர் அத்தனை திருச்சியில் எல்லா ஆர்டிஸ்டோடையும் பாடியிருக்காங்க. டிஏ மூர்த்தி எல்லாரோடையும் பாடியிருக்காங்க. காணா இன்பம் கனிந்தது. ஆமா, ஜிக்கி டிஏ மூர்த்தி தபாஷ் மீனா. அது மாதிரி திருச்சியில அதனோட வந்து எம்ஜிஆர் படத்துல பாடியிருக்காங்க. ஆமா ஆமா, அது அதுவும் நல்ல வாராய் நீ வாராய். அப்புறம் அது வந்து மந்திரிகுமாரி வந்து ஜிக்கி கேள்வி பாட்டு பாடும்போது வயசு 13 வயசு தான். அந்த இவர் சொன்னாரா வந்து டிஆர் சுந்தரம் டைரக்டர் கூட சொன்னாராம், எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வந்து ஏகா பாட்டுன்னு சொல்லிட்டு ஜிக்கி அம்மாவோட ஜி ரமநாதன் இந்த அம்மா வாய்ஸ் உங்களுக்கு தெரியாது சார்ட்டு பாட வச்சாரு. உலகம் தென்றல் காற்றினிலே அந்த பாடலை பாட்டு திருச்சியில் வந்து ஆடி போயிடலாம். எனக்கு ஈக்குவலா இல்லை, அவர் பெரிய பாடகர். இந்த அம்மா குரல் அவ்வளோ மங்கி போயிட்டு இவர் மாதிரிலாம் பாடுறாங்களே இல்லை. அது மாதிரி இந்த பாட்டு வாராய் நீ வாராய், அது திருச்சியில் ஒரு அந்த இதுக்கு வந்து இங்கே பாடுறது வந்து ரொம்ப பிரமாதம் வந்து
அந்த இது மாதுரி தேவி, அப்புறம் இவர் ராமசாமியா, இது நடராஜன். இந்த மலைக்கு அதுக்கு வாராணி பாட்டு வந்து எங்க நீங்க போட்டாலும் இந்த வாடகை பாட்டு போட்டா அந்த கோலமொழிக்கு வாரா வராங்க. உலவும் தேர்தல் காற்றினிலே ஓடமிதே நாமகிழ ஊஞ்சலாடுதே. உலவும் தேர்தல் காற்றினிலே ஓடமிதே நாமகிழ ஊஞ்சலாடுதே. மாருதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே. வேற யாராவது சொல்ல பத்தீங்க உங்களுடைய இது ஜிக்கி அதே மாதிரி வந்து இது உத்தமபுத்திரன், சிவாஜி கணேசன் நடித்த உத்தமபுத்திரன் படத்தில் வந்து எல்லாருடைய பி லீலா எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காங்க. என்ன பாட்டு? யாரடி நீ மோகினி அந்த பாட்டு. அந்த அந்த ஹெலன் வந்து ஹெலன் தான் வந்து கோரியோகிராஃபி. அந்த படத்துல வந்து சிவாஜியை வந்து அவருக்கு நடனம் தெரியாது, நீங்க பார்த்து நீங்க சொல்லி கொடுங்கன்னாங்க. அவர் அழகா அத்தனை கூட ஆடின அத்தனை பேரும் டான்ஸ் பக்கா டான்ஸ் ஆடுறவங்க. இவருக்கு ஆட தெரியாது, இவரை வச்சு அந்த வந்து கிளீனா அழகா பண்ணிட்டாங்க. இவரு ஆட தெரியாதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த ஸ்டெப்பு இன்னி வரைக்கும் யாராலையும் பண்ண ஆமா ஆமா. அதுல வந்து அந்த ஜிக்கி அம்மாவோட குரல் தான் கொஞ்சம் தூக்கி கொடுத்து பாட்டு. இதே மாதிரி தேனியில உள்ள அந்த படகுல பாடுற பாட்டு தான் இருக்குதுல ஹைலைட் ஆயிடுச்சு. ஒரு பியூட்டினா ஊரங்கும் தேடினே கண்ணாசன் வந்து அந்த பாட்டுல ஜிக்கியோட லைஃப் ஆகிட்டாரு. தரிசி ஊரங்கம் தேடி ஒருவரை கண்டேன் உள்ளத்தை கொடுத்தேன். அப்புறம் ஏன் ராஜா இறந்து போனோடனே அப்ப இறந்து போல ஏன் ராஜா தேர்ந்த பாட்டுலாம் இருக்காது. அது முன்னாடியே பேர் கண்ணாசன் கை கொடுத்த அந்த முன்னாடியே அந்த இதை கொண்டு விட்டாங்க பாருங்க. அந்த பாட்டு மாதிரி என்னமா அந்த மாதிரி சொல்லுங்க. அந்த ஒருவரிடம் தேடினே உள்ளத்தை கண்டே, ஊரெங்கும் தேடினே ஒருவரை கண்டே. கை கொடுத்த தெய்வம் என்று எங்கு சென்றதோ, என்னை காத்திருக்க வைத்து விட்டு எங்கே நின்றதோ. தேர்தல் படத்துல வந்து இந்த நிலவ மன்றம் பாடுதுல இந்த போட்டு அப்படின்னு சொல்லுங்க. அது நிலவும் மலரும் பாடுதுன்னு பாட்டு அது எடுத்திருக்காங்க. அந்த போட்டில் வந்து அந்த தண்ணி இது பண்ணுவாங்க அந்த இதில் அந்த துடுப்பில். அதை எங்கள் ஆஃபீஸர் கேட்டார், இது எப்படி பண்ணீங்க, எப்படி பண்ணுறாங்க, எனக்கு தெரியாது சார் என்ன. ஆனால் அது எப்படி பண்ணியிருக்காங்க அந்த சீன் அந்த இதில் அந்த பாட்டு போட்டு துடுப்பு இருக்கு. ஆமாம், தண்ணி இது பண்ணும் அந்த துடுப்புலேருந்து இப்படி இப்போலாம் போகுது, அந்த சவுண்டு வரும். அந்த சவுண்டெல்லாம் எப்படி எடுத்தாங்க எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், எங்கள் ஆஃபீஸர் கேட்டார், இது எப்படிங்க பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கேன்னாரு. அதனால் ஒரு இதுவும் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பண்ணுறது கஷ்டம்தான் சினிமா துறையில். அது அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் என்ன 4 தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இந்த காலத்தில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இருந்து என்ன பிரயோஜனம், அந்த 4 வச்சுக்கின்னு தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றினாங்க எல்லாம். போன வாரம் ராஜ்சினிமா பார்த்தேன். ராஜ்சினிமா சொன்னாங்க 19 ஒரு படம் வந்து படத்துல வந்து ராஜஸ்ரீ, பானுமதி, சரோஜா தேவி, நிர்மலா எல்லாம் சரோஜா தேவி ஒரு ராஜ பாட்டு பாடுவாங்க வந்து மாலை ஒன்றுன்னு. அப்படியே அது பாட்டுல வந்து சரோஜா தேவிக்கு பீஸ் தான், ராஜஸ்ரீக்கு வந்து ஜிக்கி என்னமா பண்ணுவாங்க. ராஜஸ்ரீ சொல்லுவாங்க, நான் பாடுற மாதிரி பாருங்க குரல் மாதிரி ஜிக்கி குரல் ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த பாட்டு ராஜ் சொல்லிட்டே இருப்பாங்க.